தூக்கிடலாம் அந்த மிஷினை. இங்கே பாருங்க, இவ்வளோதான் மிஷின், இவ்வளோதான். அப்படியே தூக்கி அப்படியே வச்சுக்கோங்க, பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை வந்து ஹைரன் மோட் தான் கொடுத்துருப்போம். நான் முன்னாடியே வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதனால் ட்ரிபிள் ஏ பேரடைஸ் யூடியூப் சேனலுக்கு வணக்கம். நாங்கள் ட்ரிபிள் ஏ இன்குபேட்டர்லேருந்து இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு குட்டியான ஒரு காம்பாக்டான ஒரு மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு காம்பாக்டாக ஒரு மாடல் வேணும், ரொம்ப குட்டியாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஒரு வருஷம் வாரண்டியும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. நாம் எப்பவுமே நம்ம பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ஃபீட்பேக்லாம் கேட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் மிஷினை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஒரு குட்டியான இன்குபேட்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இன்குபேட்டரில் உங்கள் நண்பர்கள் தேடிட்டு இருப்பாங்க, ஒரு குவாலிட்டியான மிஷின் நம்ம எங்கே வாங்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நண்பர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நேரடியாக இந்த மிஷினை குறித்து நம்ம பார்த்துருவோம். நான் இப்போ ஓவராலாக இந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். இப்போது முதல்ல இந்த மிஷினை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு காம்பாக்டான குட்டியான மாடல். நான் முதல்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், நான் ஈஸியாக நம்ம கையில் தூக்கிடலாம் அந்த மிஷினை. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் மிஷின், இவ்வளோ தான். அப்படியே தூக்கி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம 70X அதாவது ஹைரன் மாடல் இன்குபேட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்தோமோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மிஷினில் கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, அப்படியே மேலே பாருங்க, இந்த மிஷினுக்கு அந்த 1 year வாரண்டி உள்ள கண்ட்ரோலர், சப்ஜீரோ கண்ட்ரோலரு. அந்த கண்ட்ரோலருக்கு உங்களுக்கு எப்பப்போலாம் ஆன் ஆகுதோ அப்போ ஆன் பண்ணக்கூடிய இந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். மோட்டருக்காக இந்த ரெட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். எப்பவும் போல இங்கே ஹெட் கேன்லிங் சுவிட்ச் நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே பார்ப்பீங்க, இது பாருங்க, ஹெட் கேன்லிங். இங்கே வந்து நீங்கள் முட்டை கரு கூடியிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்க முடியும். ஆக்சுவலி இந்த ஃபீச்சர்ஸை வந்து நாங்கள் 70X தான் முதல்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ இந்த 30X மாடலில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் குறைவான விலையை நான் பின்னாடி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஃப்ரண்ட் டோர் தான் உங்களுக்கு பாருங்க, இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ முன்னாடி நம்ம பண்ண அந்த 70Xல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி மொத்தமாக அதே மாதிரி ட்ரே. ஆனால் 30X கெப்பாசிட்டி ட்ரே, கீழே வந்து ஒரு ஹேச்சிங் ட்ரே, குட்டி ட்ரே, இங்கே ஒரு வாட்டர் ட்ரே, அதுவும் ஒரு குட்டியாக இருக்கும். இந்த இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே இந்த ட்ரேலாம் நீங்கள் வெளியே எடுக்க முடியும். இங்கே இருக்க ஃப்ளக்கை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே ஃப்ரீயாக எடுத்துடலாம். மறுபடியும் அப்படியே எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ பெரிய வேலை கிடையாது, பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை, ஈஸியான ப்ராசஸ் தான். அப்படியே அந்த மிஷினை பொறுத்தவரை அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸு, உள்ளே என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வெளியிலேருந்தே உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நிறைய பேருக்கு இந்த மிஷின் பார்க்கும்போதே பிடிக்கும். ஏன் இந்த மிஷின் நாங்கள் முதல்ல செக் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மிஷினை ரெடி பண்ணும்போது அவ்வளோ காம்பாக்டாக ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. மற்ற மிஷினை காட்டிலும் இந்த மிஷின் வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த மிஷின் நம்ம க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் மிஷின் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் மிஷின் வரும். அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ட்ரேக்குள்ளே ஒரு அடாப்டர் இருக்கும், அடாப்டர் வெளியே எடுத்துக்கோங்க. அந்த அடாப்டரோட ஒரு பின் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணிக்கோங்க, இங்கே போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து ஃப்ளக் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்ட நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத இந்த இண்டிகேட்டர் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் மோட்ரு மூவ் ஆகுது, ட்ரே ரன்னர் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போப்பெல்லாம் இந்த மோட்ரு ரன் ஆகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மோட்ரு ரன் ஆகுதா இல்லையா, எக்கு திரும்புதா இல்லையான்ற அந்த ஒரு இது இருக்க தேவையில்லை, உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்க தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலேயே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே பாக்ஸ்குள்ளே போகணுன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டிட்டேன், இந்த ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரா இருக்குனால லைட் ஆஃப் ஆகிருக்கு. இந்த ட்ரேவை நீங்கள் ஈஸியாக எடுத்து ஈஸியாக போட்டுக்கலாம், அவ்வளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருப்போம். இந்த வாட்டர் பவுலில் நீங்கள் எப்போவுமே தண்ணியை ஃபுல்லாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஒரு ஹேச்சிங் சரியாக போயிடும். ஆனாலும் கூட ஒரு 1 week கழிச்சு திறந்து பாருங்கள், இதில் வந்து தண்ணி குறைஞ்சிருக்கும், ஃபுல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சிக்ஸை வந்து ஹேச்சிங்காக வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் மேலே ரன்னர் ஏரியா, இந்த ஏரியாவில் உங்களுக்கு ரன்னிங் மூமெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 18 daysக்கு அப்புறமா
இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்லாம் வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க, ரொம்ப குட்டியாக இருக்குல்ல இந்த மாடலு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாடல் பார்க்கும்போதே. அப்படியே பாருங்கள், இந்த சுவிட்ச் தான் எக் ஹேண்ட்லிங், அப்படியே பார்ப்பீங்க. இது பாருங்கள், சுவிட்ச் போட்டதும் இந்த இடத்துல உங்களுக்கு லைட் எரியும். ஸோ இந்த இடத்துல எக் ஹேண்ட்லிங் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை வந்து ஹைரன் மாடல் தான் நாங்கள் கொடுத்துருப்போம். நான் முன்னாடியே வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த மிஷின் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்கோம். இவ்வளோ தாங்க. நம்ம க்ளோஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே எல்லா மிஷினுக்கும் கொடுக்குற மாதிரியான ஹைரன் மிஷினுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறோமோ அதை தான் கொடுத்துருக்கோம். அதை தான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த மிஷினை பற்றி சொல்லணும்னா, இந்த மிஷினுக்கு மொத்தத்தில் 1 வருஷத்துக்கான வாரண்டி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, 1 மாதத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம். உங்களுக்கு 1 மாதம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹேச்சிங் சரியாக வரல, உங்களுக்கு 1 மாதம் போது 21 நாள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்றது. அந்த 1 மாதம் பிரச்சனை அப்படின்னா இந்த மிஷினில் உங்களுக்கு இந்த கண்ட்ரோலரு, அடாப்டரு, ஃபேனு என்னென்ன இருக்கோ எல்லாமே ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதனால் வந்து நம்ம போட்ட பணம் வீணாக போய்டுன்னு மட்டும் யோசிக்காதீங்க. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கிறது எப்போவுமே பெட்டர் தான். அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அந்த 1 மாதத்துக்குள்ளே அந்த ஒரு செஷனில் ஒரு ஹேச்சிங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எந்த சார்ஜஸுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த மிஷினில் எப்போவுமே சொல்கிறது தான் இந்த ஹைலண்ட் ஷீட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம், சர்வீஸ் இஷ்யூ வருதுன்னா இந்த ஹைலண்ட் ஷீட்டில் இருக்க இந்த 6 ஸ்க்ரூவை மட்டும் நீங்கள் கட்டினா போதும், தனியாக வந்துடும். அதை மட்டும் நீங்கள் எடுத்து எங்களுக்கு கொரியர் பண்ணால் போதும். என்ன சர்வீஸ் இஷ்யூ இருக்குன்றதை பார்த்து நாங்கள் ரிசால்வ் பண்ணி அதை உங்களுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஷீட்டை கொடுத்துருக்கோம். குவாலிட்டியான மிஷினு. இந்த மிஷினுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெரிய ஆஃபர் கொடுக்குறோம். அது இந்த ஆஃபர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் இந்த ஆஃபர் நாங்கள் வச்சுருக்கோம். மிஷின் வேணும்னா கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.